ஆ ஓகே. என் பேர் பார்வதி குருசாமி. நம்ம சிஇஓ அண்ட் டைரக்டர் ஆஃப் ஏவியான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். நாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து 16வது வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே எங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம், ஹெல்த் கேர் பண்ணியிருக்கோம், யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இஆர்பிஸ் நிறையா பண்ணுறோம். இஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட்ஸ் காங்கிரஸ் பண்ணியிருக்கோம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட் இஆர்பி பண்ணியிருக்கோம், பாரதியார் யூனிவர்சிட்டியில் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மோர் தேன் 18 இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்டிகல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இதுலலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோயம்புத்தூரில் வந்து இதுக்கு முன்னாடி டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போலீஸ் இஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கம்ப்ளீட்டாக சோசியல் அவேர்னஸில் கொடுத்ததுனால மக்கள் எல்லாருமே வந்து காபா வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதாவது டிராஃபிக் போலீஸோட ஒர்க்கை வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷனே பண்ணோம், கேப்சர் பண்ணிவிட்டு இது பண்ணுறது, வயலேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக பிளட் டொனேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்திருக்கோம். எதுக்காக நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஆகட்டும் பெருசாகட்டும் நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு பிளட் டொனேஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு முழுமையாக ஒரு சமுதாயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணணும், எங்கள் நண்பர் கூட டிஸ்கஸ் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சில மற்ற ஆப்லலாம் எப்படி இருக்கணும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, பிளட் தேவைப்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும், வெப் அப்ளிகேஷனில் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் வரும், அதில் வரும், இதில் வரும். பட் கொடுத்தவங்களுக்கு போச்சா, அது வந்து அந்த சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பராக நாங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் ஃப்ளோ போட்டு அது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக நாங்கள் வந்துட்டு சொசைட்டிக்கு கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி அதை எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுக்காக நாங்கள் வந்து அதையே கொடுத்துருக்கோம். அவங்களோட பொறுப்பில் அவங்களுக்கு அதையே நம்ம டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு, நம்மளுடைய சமுதாயத்துக்கு உலகம் பூரா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவர் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி அதைய இன்னாக்ரேட் பண்ண போகிறார். ஓகேங்களா. நீதி அரசர் வந்து அவர் பேர் என்னன்னு பார்த்தோன்னா முகமது ஜியாபுதீன் ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதைய நம்ம இன்றைக்கி இன்னாக்ரேட் பண்ணி சொசைட்டிக்கு நம்ம இன்றைக்கி உள்ளே போகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து டோனார்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அப்புறம் பிளட் பேங்க்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த பிளட் டொனேஷன் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளட்டை வந்துட்டு யாராலையும் மேனுஃபேக்சரே பண்ண முடியாது. இது பிளட்டு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டொனேஷன் தான் பண்ண முடியும். பிளட் டொனேஷன் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நாட் ஓன்லி எல்லாருமே பிளட் டொனேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேஷண்ட்டு அப்படி தான் யோசிக்கிறாங்க. இது பேஷண்ட்டையும் தாண்டி நிறைய இடத்துல தேவைப்படுது. எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹசார்ட்ஸு, அப்புறம் ஆக்சிடென்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய நாட் ஓன்லி இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸு, ஹீமோக்ளோபின்ஸ் அதெல்லாம் வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து நிறைய அவேர்னஸ் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கெல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சில எர்த்குவைக்ஸ் இந்த மாதிரி இப்போ பேண்டமிக் வந்துச்சு, அந்த இடத்துல நம்ம வந்துச்சுன்னா எங்கே போய் யார்கிட்ட போய் நம்ம பிளட் கேட்குறது? எல்லாருமே பேஷண்ட்ஸாக இருக்கிறோம். நம்ம எங்கே போகிறது? ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு, ஒரு லாக்டேட்டிங் மதர்க்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு குழந்தைய ஒரு விஷயங்களுக்கு நம்ம கொடுக்க. ஸோ எத்தனையோ உயிர்களை நம்ம பார்க்கணும். இப்போ அப்துல் கலாமோட ஐயாவோட கனவு என்னென்னா, நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிறகு நாம் வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத ஐயாவோட நோக்கம். ஒவ்வொரு ஏன் அந்த குழந்தைகள் மத்தியில் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார், ஏன் இந்த இள வட்டங்களை வந்து அவர் தத்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து நாளைய சமுதாயம், இவங்க தான் வந்து நாளைய இந்தியா, இவங்க நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகணும். எல்லா வல்லரசுங்கிறது காசு மட்டும் கிடையாது, எல்லா விதத்துலேயும் வல்லரசு ஆகணும்.